ரமேஷ் டு ரமேஷ் யூடியூப் சேனலில் இருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்றைய நேர்காணல் பேட்டிக்கு சோகத்திரை ஊரை சேர்ந்த பசுபதி அண்ணன் ஊர் தலைவர் முன்னாள் HPF ஓய்வு மற்றும் சிறந்த தேயிலை விவசாயி அவர்களிடம் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க HPF ஓய்வு பெற்றீங்க இல்லையா? ஆமா. சுமார் எத்தனை வருடம் ஆகுது? நான் ஓய்வு பெற்று ஏறக்குறைய ஒரு 5-6 ஆண்டுகள் ஆயிடுச்சு சார். சரி. இப்போ நான் ஊரில் செட்டில் ஆகிருக்கிறேன். சரி. ஊரில் ஊர் தலைவராக இருக்கிறேன். ஊரில் நிர்வாகத்தை அது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் கூட சேர்ந்து பார்த்துக்கிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு சர்வீஸை பண்ணிக்கிட்டு சரி அடிஷ்னலாக எங்களுடைய குலத்தொழிலான தேயிலை விவசாயத்தை கவனிச்சிட்ருக்கிறேன். சரி. தேயிலை விவசாயமும் பண்ணுறேன். சரிங்க, சிறப்பு. நீங்கள் இப்போ ஊருக்கு 5 வருஷமாக ஊர் தலைவர் இருக்கீங்க இல்லையா? சரி. உங்கள் மனநிலை இப்போ எப்படி இருக்குது? மனநிலை ரொம்ப நல்லா இருக்குது சார். எங்கள் ஊர் ரொம்ப சிறப்பான ஊர். சரி. எங்கள் ஊர் நீலகிரி மாவட்டத்தில் இந்த கேத்தித்திரி கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. எங்கள் ஊர் சுற்றுப்புற சுகாதாரம் ரொம்ப நல்லா இருக்கும். சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்குது. அது இல்லாமல் எங்கள் ஊரில் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, அமைஞ்சிருக்கு. சுற்றிலும் மலைகளால் சூழ்ந்திருக்கு. சரி. நிறைய தேயிலை தோட்டம் இருக்குது. சிறு விவசாயிகள் நிறைய இருக்காங்க. எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு 6-7 டீ ஃபேக்ட்ரி, தேயிலை தொழிற்சாலை இருக்கு. எங்களுக்கு போதிய அளவுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. இலையெல்லாம் அங்கே தேயிலையெல்லாம் அங்கே போடுறதுக்கு. அதனால நாங்கள் ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரி. இது உங்களுக்கு ஒரு சேவையே தெரியுதா? எப்படி தெரியுது? ஊர் தலைவர் ஊருக்கு ஒரு சேவை பண்ணுறதா ஒரு ஃபீலிங்ஸா இல்லை ஏதோ ஊரை எடுத்துட்டாங்க அதுக்கு வேண்டி இருக்கீங்களா? சேவை பண்ணுறதுக்காக தான் சார் நான் வந்திருக்கிறேன். சரி. மக்கள் ஆதரவோட தான் சேவை செய்யணும்னு சொன்னாங்க. எல்லாம் சேவை செய்யலாம்னு சொல்லி தான் எஸ்பெஷலி இந்த ஓய்வு பெற்றவங்கெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒரு கமிட்டி மாதிரி நியமிச்சுக்கிட்டு சரி என்னை தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மகிழ்ச்சி. நம்மெல்லாம் சேர்ந்து ஊரை எந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நடத்திட்டு இருக்கிறோம். ஊரில் சாலை வசதிகள், நீர் வசதி, குடிநீர் வசதி அதெல்லாம் பார்க்குறோம். அது இல்லாமல் கோயில் சமாச்சாரம் ஏதாவது இருந்தோம்னா கோயிலில் திருவிழாக்கள் பண்ணுறது, கோயிலில் நற்பணிகள் செய்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறோம். மேலும் பல சிறப்பான சேவைகள்லாம் செஞ்சுட்டு வர்றோம். சரி. இப்போ தேயிலை விவசாயி, தேயிலை பற்றி ஒரு 2 வரி சொல்கிறீங்களா சார்? தேயிலையில் என்னன்னா நலிவடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். சரி. ஏன்னா இப்போ நம்ம நம்மள சிறு விவசாயிகள் தான். நம்ம போய் கூலி கொடுத்து தான் போய் தோட்டத்தில் போய் இலை எடுக்கணும். ஒரு 4-5 ஏக்கரை இருக்குது எங்களுக்கு. சரி. அங்கே போய் எடுக்கும்போது அங்கே விவசாயிகளை வச்சு நம்ம தொழிலாளர்கள் வச்சு நம்ம எடுக்கிறோம், தேயிலை எடுக்கிறோம். அப்போ ஒரு கிலோ எடுக்கிறதுக்கு சார், ஒரு கிலோ தேயிலை பறிக்கணும்னா ஏறக்குறைய எங்களுக்கு அந்த ஒரு கிலோக்கான செலவு 15-16 ரூபாய் ஆகுது சார். சரி சரி ஆகுது. ஆனால் எங்களுக்கு எப்படின்னா பாருங்க, அந்த இலை எடுக்கிறதுக்கு ஒரு 8 ரூபாய், ஒரு அதாவது டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் ஒரு 2 ரூபாய், அது இல்லாமல் எருவு போடணும், மற்ற பராமரிப்பு வேலையெல்லாம் செய்யணும். பெரிய லாபம் கிடையாது. லாபம் ஒன்றும் கிடையாது. 15 ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோவுக்கு ஆட்டோமேட்டிக்காக செலவாகிடும் சார். சரி. எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏதோ ஒரு 20 ரூபாய் போட்டுக்காங்க சொல்கிறாங்க. போன மாதம்லாம் பார்க்கும்போது 17 ரூபாய், 18 ரூபாய், கடந்த 1 வருடங்களாக எங்களுக்கு 16 ரூபாய், 17 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் கிடைக்குது. அதனால எங்களுக்கு நஷ்டம் தான் சார். ஆனால் எங்கள் குலத்தொழிலே எங்களால் விட முடியாது. அதனால நம்ம பாரம்பரியமாக செஞ்சுட்டு வர்றோம். சரி. ஆட்கள் இருக்காங்களா? மேன் பவரும் கொஞ்சம் கம்மி தான் சார். முதல்ல மாதிரி மேன் பவரும் கிடையாது. அந்த மேன் பவர் குறைவாக இருக்கிறதுனால தான் பற்றாக்குறை இருக்கு. பற்றாக்குறை குறைவாக இருக்கிறதுனால வெளியூர்லேருந்து ஆட்கள் கூட்டி வரணுமா? வெளியூர்லேருந்து கூட கூட்டு வர வேண்டிய இருக்கும். சில சமயம் உள்ளூரில் கிடைப்பாங்க. சரி. இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணோம், அவங்க வேற வேற தோட்டத்துக்கு போகிறதுனால நம்ம வெளியூர்லேருந்து கூட்டிட்டு வர்றோம். சரிங்க ஐயா. உங்கள் ஊர் சிறப்பு, உங்கள் ஊரை பற்றி சிறப்பு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க எங்கள் சேனலுக்கு. அதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். எங்கள் ஊர் நீலகிரி மாவட்டத்தில் கேத்தி கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. சரி. எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா குன்னூருக்கு ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். ஊட்டி உதகைக்கு ஒரு 14 கிலோமீட்ரு. சரி. எங்கள் ஊர் அருமையான ஒரு இந்த சூழ்நிலை சார். எங்களுக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. எங்கள் ஊர் பாரம்பரியமாக தேயிலை தொழில் பண்ணுறோம்.
எல்லாம் சிறு விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. சரி. ஊரை சுற்றிலும் வந்து பக்கத்தில் கரும்பாலாங்கிற இடத்துல எங்களுக்கு ஒரு 7-8 டீ ஃபேக்ட்ரி இருக்குது சார். ஓ, சுற்றியே இருக்கு. சுற்றியும் இருக்குது. சரி. நம்ம விவசாய பொருட்களை வந்து அங்கே கொடுத்தோம்னா, நம்ம தேயிலையை கொடுத்தோம்னா எங்கள் தகுந்தமான விலை கொடுத்துருவாங்க. சரிங்க. மாதம் மாதம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஆனால் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்களுக்கு கட்டுப்படி ஆகிறதில்ல. அதை நான் இதை மூலம் பதிவு பண்ணுறேன். மற்றபடி எங்கள் ஊர் இன்னும் வசதி வாங்கியிருக்கு. குடிநீர் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. பிரச்சனை இல்லை. இருக்கு. மீன் குடிநீர் நல்ல வசதி இருக்கு. நல்ல வசதி இருக்கு. மகிழ்ச்சி. சாலை வசதியும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இப்போ சாலை வசதியெல்லாம் மேம்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கு. ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்த்தா சார், நம்ம ஊரில் நம்ம எல்லாம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறோம். எல்லாம் வந்து எல்லாம் விவசாயிங்க தான். எல்லாம் வந்து அப்பப்போ வந்து கோயில் பராமரிப்பெல்லாம் நல்லா செஞ்சு கோயிலில் வந்து பூசை புனஸ்காரங்கிறது வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. எல்லாம் வந்து ஒத்துழைக்கிறோம். ஒவ்வொருத்தரும் பண்ணுறோம். வருஷத்தில் 1-2 விழாக்கள் திருவிழாக்கள் கொண்டாடுறோம். பெரிய பண்டிகைன்னு சொல்லி சிவராத்திரி பண்டிகை கொண்டாடுறோம். அது இந்த மாதம் வருதுல்ல? இந்த வருஷம் வந்து பிப்ரவரி 15ஆம் தேதி வருது. பிப்ரவரி 15ஆம் தேதி வருது. அதை தொடர்ந்து ஒரு வாரத்தில் யுகாதி பண்டிகைன்னு சொல்லி பெரிய பண்டிகை வருது சார். ரொம்ப சிறப்பாக இருக்கும். பக்கத்து ஊர்லேருந்து எல்லாம் வந்து நிறைய மக்கள் வந்து அதை கண்டு கழிச்சிட்டு போகிறாங்க. அது சிறப்பு வாய்ந்த ஒரு பூசை ஒன்று பண்ணுறோம் ஊரில். அந்த மாதிரி ரொம்ப சிறப்பான ஊர் சார். கிளைமேட்டு கண்டிஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஊரில் மக்களை ரொம்ப அன்பாக இருப்பாங்க சார். ரொம்ப நல்ல ஊர். நான் இதை வந்து ஒரு சேவையாக நினச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஊர் தலைவராக சேவையாக நினச்சி. சரி, ஓகே. எங்கள் சேனல் பற்றி என்ன நினைக்கிறீங்க ஐயா? உங்கள் சேனல் ரொம்ப சிறப்பு வாய்ந்த சேனல். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். யூடியூப்பில் வந்து நம்ம பார்க்குறது தான். சரிங்க. இப்போ வந்து பொதுவாக எல்லாமே யூடியூப் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர் இல்லைங்களா? யூடியூப்பில் வந்து அனைத்து தகவல்களும் கிடைக்கிது. நம்ம எந்த டாபிக் போட்டாலும் கொண்டு வரீங்க. நான் பொதுவாக ஆன்மீக சம்பந்தமான விஷயம் நிறைய உங்கள் யூடியூப் மூலியமாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சரி. ரொம்ப பலனடைஞ்சிட்டு இருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்கய்யா, இவ்வளோ நேரம் எனக்கு வேண்டி நேரம் ஒதுக்கி ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்கய்யா. நன்றிங்க சார்.